தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை சுங்கத்துறையில் உள்ள வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது 10 மற்றும் ஐடி முடிச்சிருந்தாலே போதும். ஸோ சென்னை சுங்கத்துறையில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த காலி பணியிடங்கள் 10 கொடுத்துருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 4/4/2026 30/4/2026 நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இது முற்றிலும் பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு வேலை, ஆஃபீஸ் ஆஃப் த கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பணியிடம் பார்த்திங்கன்னா சென்னையில், ஆரம்ப தேதி 4/4/2026 லாஸ்ட் டேட் 30/4/2026 நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இது எங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆஃபீஸ் ஆஃப் த கமிஷன் கஸ்டம்ஸ் ஜென்ரல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கான வேகன்சி என்னென்னா பார்த்தீங்க அப்படின்னா, இது குரூப் சி கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது குரூப் சி கேட்டகரியில் நான் கேட்டகரிஸ்ட் போஸ்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த இதில் மொத்தம் 3 விதமான பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று ட்ரேட்ஸ்மேன் கொடுத்துருக்காங்க, 2வது சீமென், 3வது கிரீசர் அப்படின்னு 3 விதமான பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா குரூப் சி கேட்டகரியில் தான் கொடுத்துருக்காங்க. லெவல் 1 பே மேட்ரிக்ஸ் அல்லது 2 அப்படி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான மொத்த வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட்ஸ்மேன் 2 கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் பிரிவில் 1, ஓபிசியில் 1. ஸோ சீமென் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 6 பணியிடங்கள், ஜென்ரல் பிரிவு 4, ஓபிசி 1, இவிஎஸில் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி கிரீசர் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 பணியிடங்கள், ஜென்ரல் பிரிவு 1, இவிஎஸில் 1 கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 10 பணியிடங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட்ஸ்மேனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 25 வயசை தாண்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சீமெனுக்கு பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே இது கிரீஸருக்கும் அதே தான் கொடுத்துருக்காங்க, 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். ஸோ இது ட்ரேட்ஸ்மேனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஐடிஐ சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல், டீசல், ஃபிட்டர், டர்னர், வெல்டர், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்டல், ஹார்பண்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்டகரியில் முடிச்சிருக்கணும். 10th பாஸ் பண்ணிவிட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இன் எஃப்ஆர்பி லேமினேஷன் அண்டு ரிப்பேர் ஒர்க்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அல்லது ஃபஸ்ட் எய்ட் அண்டு ஃபைட்டிங் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீமெனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்னென்னலாம் பார்த்திங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அது மட்டும் இல்லை 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சி கோயிங் மெக்கானிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான டிசேரபிள் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் காம்பிடன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கிரீஸருக்கு எசென்சியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்திங்கன்னா 10th முடிச்சிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லை 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சி கோயிங் மெக்கானிக்ஸில் முடிச்சிருக்கணும். டிசேரபிள் வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் ஃபார் காம்பிடன்ஸ் அஸ் என்ஜின் டிரைவிங் ஆஃப் ஃபிஷிங் வெசல்ஸில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதாவது மெரைன் மெர்கன்டைல் டிபார்ட்மெண்ட்லேருந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜாபுக்கான டெஸ்கிரிப்ஷன் என்னென்ன ரோல் ஆஃப் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரேட்ஸ்மேன் பார்த்திங்க அப்படின்னா டு டூ ஒர்க் இன் ஒர்க் ஷாப், ஸ்டோர்ஸ், ஸ்டோர் யார்ட்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் வெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி க்ளீன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபார் த எக்யூப்மெண்ட், மெஷினரி அண்ட் ஸ்பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜாப் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சீமெனுக்கு பார்த்திங்க அப்படின்னா டு அசிஸ்ட் ட்ரேடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை ஹி வில் கேரி அவுட் டெய்லி மெயின்டெனன்ஸ் அண்ட் க்ளீனிங் ஆஃப் த டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கிரீஸருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹி வில் கேரி அவுட் த டெய்லி மெயின்டெனன்ஸ் ரொட்டீன் ஆன் மெயின் அண்டு ஆக்சிலரி மெஷினரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை அதர் டியூட்டிஸ் அசைன் பை த சூப்பர்வைசர் ஆத்தரைசர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் நம்ம பார்த்துட்டோம். க்ளோசிங் 30/4/2026 ஸோ இந்த ஏஜ் லிமிட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கண்டிஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நிறையா பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணும்போது செலெக்ஷன் கேண்டிடேட் வில் பி பாஸ் த ரிட்டன் எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணால்தான். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் பிஇடி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை ஸ்விம்மிங் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம போஸ்ட் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ணணுங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ட்ராவலிங் அலவன்ஸ் வில் நாட் பெய்டு இது. ஸோ இதுக்கு எந்த விதமான அலோன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி இவிஎஸ் ஸ்டேட்டஸ் ஃபார் எனி அதர் பெனிஃபிட்ஸ் ரிசர்வேஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா தெர் இஸ் நோ அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நம்ம ஃப்ரீயாகவே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த போஸ்ட் வைஸ் கஸ்டமைஸ் அதில் என்ன போஸ்ட் நம்ம ஃபில் பண்ண போகிறோமோ ஃபில் பண்ணிவிட்டு
நம்ம அட்ரஸுக்கு தான் அனுப்பிச்சி விடணும். ஸோ என்ன அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா, த அடிஷ்னல் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ஆஃப் த கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ், 2nd ஃப்ளோர், கிருஷ்ணா பிளாக், ராஜாஜி சாலை, சென்னை. இந்த அட்ரஸுக்கு தான் நம்ம அனுப்பிச்சி விடணும்னு சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் டேட் ஆஃப் பிஃபோராக நம்ம அனுப்பிச்சி விட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இதில் என்னென்ன ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதாவது பாஸ்போர்ட் சைஸ், நம்ம ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம ஒட்டணும். நேம் ஆஃப் த போஸ்ட், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுமோ அந்த போஸ்ட்டு, அது கீழே நம்மளுடைய நேமு, ஃபாதர் நேமு, மதர் நேமு, அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. தென் பெர்மனண்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அடுத்த இதில் இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, ஸோ ஜெண்டர் கொடுத்துறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி இருந்துச்சுன்னா அந்த ஐடியை ஃபில் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னலாம் நம்ம முடிச்சிருக்கோமோ ஸோ அதில் வரும். ஸோ அதே மட்டும் டிசைரேபிள் கோர்ஸ் இதெல்லாம் முடிச்சிருக்கோமோ அதையும் நம்ம கீழே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா, கேட்டகரி ஸ்பெசிஃபிக், த கேட்டகரி எஸ்சி எஸ்டியாக எந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறத நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் ஆனான்னு கேட்டிருக்காங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கலாம். ஸோ டீட்டெயில் ஆஃப் சர்வீஸ் ரெண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸோ அந்த டீட்டெயில் கேட்டிருக்காங்க, அதையும் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஸோ ஐ ஹியர் பை த டெக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 பாயிண்ட் இருக்காங்க, 4 பாயிண்ட் ஹேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கணும். ஸோ அட்டாச்சு டாக்குமெண்ட் எதெல்லாம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 10th கிளாஸ் ஆர் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட், 10th கிளாஸ் மார்க் ஸ்டேட்மெண்ட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃபு, ஆதார் ப்ரூஃபு, பெர்மனன்ட் அட்ரஸ்க்கான ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இவிஎஸ் ப்ரூஃபு, எக்ஸ் சர்வீஸ்மேன் ப்ரூஃபு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சிட்டிசன் எம்ப்ளாயாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃபு, போர்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். எனி அதர் டாக்குமெண்ட் எதெல்லாம் இருக்கோ ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இதில் ஃபில் பண்ணிக்கிறோங்கிற சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.